Hi babes, welcome back to my channel Drama Lavashika. Hemjira episode 11. ஃபஸ்ட்டு சீனே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பிக்குது. இது என்ன ஃப்ளாஷ்பேக்னா, மாஸ்டரும் அவனோட ஃப்ரெண்டு கச்சன் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க படிக்கிறப்ப நடந்த ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி. அப்போவே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சில ரவுடி பசங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க போல். இவங்க என்னமோ பண்ண அதனால அந்த ரவுடி பசங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ரவுடி பசங்க மாஸ்டரை கூப்பிட்டு வந்து ஏதோ ஒரு பழைய ஃபேக்ட்ரிக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அவனை காப்பாத்துறதுக்கு கச்சன் வரான். அவன் வந்து அந்த ரவுடியங்கிட்ட எல்லாம் பேசி நம்ம மாஸ்டரை காப்பாத்துற மாதிரி சீனு. ஆனால் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, எனக்காக உனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, நீங்கள் வந்து தப்பிச்சு போயிடு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்ல, கச்சன் இல்லை நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், இப்போ பார் எல்லாரையும் போட்டு எப்படி அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு அவன் அந்த ரவுடிங்கெல்லாம் அடிக்க போகிற மாதிரி போகிறான். அப்போ மாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு கத்துறான். பார்த்தா இது எதுவுமே உண்மை கிடையாது. நடந்த சீன் கரெக்டு தான், பட் நடக்கிற அந்த கச்சன் இருக்கான்ல அவனா எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடுறான். உண்மையாலுமே என்ன நடந்திருக்கும்னா, உண்மையாலுமே அந்த ரவுடிங்க மாஸ்டரை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனா நான் மாஸ்டர் என்ன சாதாரண ஆளா, அவன் அந்த ரவுடிங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் கச்சன் அந்த இடத்துக்கே வரான். அப்ப மாஸ்டர் அசால்ட்டா ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கான். கச்சனை பார்த்ததுமே என்னடா இவ்வளோ லேட்டா வந்திருக்க அப்படின்னு கேட்க, நீ தான் நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வழி பண்ணிட்ட போலையே அப்படின்னு பாக்குறான். இதுதான் ஆக்சுவல் நடந்திருக்கும். இதெல்லாம் கச்சன் இப்ப அங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படிதான் படிக்கிறப்ப இருந்தே நானும் மாஸ்டர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப கெம்மு மாஸ்டர் கிட்ட அப்படின்னா நீ ஒரு பெரிய ரவுடியா இருந்திருப்ப போலையே அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா நான் வந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் சண்டை போடுவேன் அப்படின்னு கெம்மு கிட்ட சொல்றோம். நமக்கு வயசாக நம்ம இன்னும் நல்ல அறிவோட இருக்கணும், சும்மா வயசான மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்ல, கச்சன் என்ன பண்றா, அங்க முன்னாடி ஜெட் உட்காந்துருக்கால அவங்கிட்ட போய் ரொம்ப ஓவரா க்ளோஸா இருக்கான். கச்சனுக்கு ஆல்ரெடி ஜெட்டுக்கும் சன்னுக்கும் நடுவுல என்னமோ இருக்குன்னு தெரியும் போல. அவன் வேணுமுன்னே சன்னை பார்த்துக்கிட்டே ஜெட்டுக்கிட்ட ரொம்ப க்ளோஸா நடந்துக்கிறான். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு வேணும்னே ஜெட்டு பக்கத்துல போய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்க்க பார்க்க சன்னுக்கு செம்மையா கடுப்பாகுது. அப்ப நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி மாஸ்டர் அவனை திட்டுறான். அப்புறம் இப்ப நமக்கு இவன் ரொம்பவே தேவைப்படுறான், நம்மளோட பிளான்க்கு இவன் வேணும், அதனால தான் அவனை வர சொல்லியிருக்கான் அப்படின்னு கச்சனை பத்தி சொல்றான். அப்புறம் மாஸ்டர் அவனுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் ஜெட்டோடைய அக்கா கிட்ட கேட்குறான். அப்புறம் அந்த ரேம்பியாங் பேய் இருக்குல்ல, அதுக்காக அதை எது தானே இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூம்ல இவங்க பேசுறது எதுவுமே அந்த பேய்க்கு கேட்காத மாதிரி மாஸ்டர் என்னமோ பண்றான். அப்புறம் நம்ம இங்க பேசுறது எதுவுமே அவங்களுக்கு கேட்காது அப்படின்னுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அந்த பிளானை பத்தி மாஸ்டர் சொல்றோம். எல்லாரும் அமைதியா அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்ப மாஸ்டர் அவனுடைய அதான் கெம்மோட தலையில இருந்து கொஞ்சோட முடிய கட் பண்றான். அப்புறம் கூட ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து ஜெட்டோடைய அக்கா கிட்ட கொடுத்து அனுப்புறான். அவகிட்ட என்னமோ வேலை சொல்லியிருக்கான் மாஸ்டர். அப்ப இங்க கெம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் பக்கத்துல வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இல்ல ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே நான் லெட்டர் எழுதி வச்சிருந்தேன் அவங்களுக்கு அனுப்புறதுக்காக. ஆனா அதே மாதிரி இப்ப நானும் எனக்கு பிடிச்சவங்க எனக்காக ஹெல்ப் பண்ணவங்க எல்லார் ஃபோட்டோவும் வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுல ஒவ்வொரு ஃபோட்டோவா இருக்குது. அதுல அந்த பாட்டி இருந்தாங்கல்ல அவங்களோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்துட்டு கெம் ஒரு மாதிரி சோகமா ஃபீல் பண்ண மாஸ்டர் பின்னாடி இருந்து வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு, இனிமே நீ இது எல்லாமே தனியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதாவது நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கெம்முக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. நீ என்னை நம்பலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. கெம்மு ரொம்ப ஹாப்பியா மாஸ்டரோட கையை பிடிச்சுக்கிறான். அப்புறம் திரும்பி மாஸ்டரை பார்த்து அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். இன்னைக்கு நைட்டு தான் கெம்முக்கு 21 வயசு ஆக போகுது. அதனால தான் இவங்க எல்லாருமே இவ்வளோ சீரியஸா இருக்காங்க. அடுத்த சீன்ல இங்க ஏதோ ஒரு ரேஸ் ட்ராக் மாதிரி இருக்கு. அதுல ஒரு ரேஸ் காருக்குள்ள கச்சன் இருக்கால அவனும் சன்னு உட்காந்துருக்காங்க. கச்சன் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு இருக்கு. சன்னு ரொம்பவே பயப்படுறான். அப்ப ஜெட்டு வெளியில உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கச்சன் வந்து காரை நிறுத்தினதுமே ஜெட்டு ரொம்ப ஹாப்பியா பக்கத்துல போய், செம்ம ஃபாஸ்டா வந்தீங்க போலயே, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு ஜெட்டு சன்னை பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குது. அவனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அவன் போய் வாமிட் பண்றான். சன்னுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜெட்டு போய் பார்க்க
கச்சன் சொல்றான், இப்ப நம்ம போனது ரொம்ப ஸ்லோ, இதை விட நம்ம ஃபாஸ்டா போகணும், அப்பதான் அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான நம்மளோட பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா கச்சன் கூட ஜெட்டு போலாம். ஆனா சன் கிட்ட ஒரு இன்ஸ்டிங்ஸ் இருக்குல்ல, அவனாலே ஒரு சில மேஜிக் எல்லாம் பண்ண முடியுதுல்ல, அதனாலதான் மாஸ்டர் கச்சன் கூட போய் சன்னை இந்த டிரைவிங் கத்துக்கிட்டு வர சொல்லி இருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கச்சனுக்கு ஜெட்டுக்கும் சன்னுக்கும் நடுவில் என்னமோ இருக்குன்னு தெரியுது போல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே அவன் பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப ஜெட்டு ஃபோன் எடுத்துட்டு பேச போக கச்சன் வேணும்னே சன் பக்கத்துல வந்து, உனக்கு எத்தனை நாளா ஜெட்டு தெரியும் அப்படின்னு கேட்கும். இப்பதான் 1 மாசமா அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, எனக்கு அவனை 16 வயசுல இருந்தே தெரியும் அப்படின்னு சொல்றான். வேணுமுன்னே சன்னை கடுப்பேத்துற மாதிரி இருக்கான். ஓ அப்படியா, ஆனா உன்னை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்றான். அது என்ன, அவன் காலேஜ் போனதுல இருந்து அங்க மீட் பண்ணிக்க முடியல அப்படின்னு கச்சன் சொல்ல, நீங்க அவ்வளோ க்ளோஸா இருந்தீங்கன்னா அடிக்கடி மீட் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சென் சொல்றான். ஏன்னு இப்படி சொல்லிட்டேன், நாங்க உண்மையாலுமே ரொம்ப க்ளோஸ் தான், உனக்கு மேட்ரு தெரியாதுல்ல, நான் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே சென்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அன்னைக்கு ஜெட்டு சொன்னால நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட்ன்னு. ஸோ சென்னால நம்ப முடியல, ஜெட்டு நம்ம கிட்ட போய் சொன்னானா அப்படின்னு பாக்குறான். அப்போ அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. அதை பார்த்த கச்சன்னு, என்னாச்சு ஜெட்டு உங்ககிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்க, சொல்லணும்னா அவனே சொல்லியிருப்பான்ல, சொல்ல வேணாம் தான் அவன் சொல்லலை போல அப்படின்னு சொல்றான். சரி வேணும்னா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லவா அப்படின்னு கேட்குறான். அப்ப சன்னுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப சன் சீக்கிரமா போய் கார்ல ஏற போறான். என்ன பண்ற நீ அப்படின்னு கச்சன் கேட்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன டீலிங் பண்ணிக்கிறாங்க. கச்சன் சொல்றான், இப்ப நான் போனேன்ல, அதை விட ஃபாஸ்டா நீ என்கிட்ட டிரைவ் பண்ணி காட்டு, அப்ப எனக்கும் ஜெட்டுக்குள்ள என்ன இருக்குது அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே சன்னு கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் கச்சன் தானே கார் டிரைவ் பண்ணான், இப்ப சென்னை தான் டிரைவ் பண்றான். அவன் டிரைவ் பண்ணதை விட அவன் செம்ம ஃபாஸ்டா டிரைவ் பண்றான். இதெல்லாம் ஜெட்டு வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கார் வந்து நின்னதுமே ஜெட்டு ஓடி போய், பரவாயில்ல செம்ம ஃபாஸ்டா போனீங்க, ஏய் நீயா கார் ஓட்டின அப்படின்னு சென்னை பார்த்து ஆச்சரியமா கேட்கறான். சென்னுக்கு செம்ம அப்படியே பெருமையா இருக்குது. அப்ப அவன் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டினது கச்சனாலே முடியல போல, அவனுக்கே வாமிட் வருது. பரவாயில்லடா நீ வேற லெவல்ல ஓட்டின அப்படின்னு ஜெட்டு சொல்ல, பார்த்தா அவனுக்கும் தான் வாமிட் வருது. சன்னு ஓடி போய் கச்சன் கூட சேர்ந்து வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஜெட்டுக்கு சிரிப்பா இருக்குது. அதே நேரம் அந்த ரம்பியும் பேய் இங்க வந்துடுது. வந்துட்டு, என்ன பண்றீங்க, நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே, ஆனா நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அது எதுவுமே எனக்கு முன்னாடி நடக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது கூட நிறைய பேய்ங்க கூட கூப்பிட்டு வந்திருக்குது. அப்புறம் இங்க மாஸ்டரு அவன் பண்ண அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க 2 கார் இருக்குது. அதுல ஒரு காரை பார்த்துட்டு, இந்த கார் தான் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்க, ஆமா என்ன பண்றது, இருக்கிறதுல இந்த கார் தான் வந்து கம்மி விலைக்கு வந்துச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம போகும்போது ரொம்ப ஜாலியாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி கச்சன் கிண்டலா வந்து வேணும்னே கிம் பக்கத்துல சொல்லிட்டு போறான். இவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஜெட்டுடைய அக்கா வந்து ஜெட்டு கிட்ட, ஒன்றும் கவலைப்படாத ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சன்னு கிட்ட, ஜெட்டை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு எதுவும் ஆகாது, நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சன்னு சொல்றான். சரி கிளம்பலாமா அப்படின்னுட்டு சொல்ல அவங்கவுங்க போய் அவங்களோட கார்ல ஏறுறாங்க. அப்ப கச்சன் பக்கத்துல வந்து சன் கிட்ட கேக்குறான், அவங்கதான் டீல் பண்ணியிருந்தாங்கல்ல, அவனோட ஃபாஸ்டா போனா அந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்றேன்னு சொல்லியிருந்தால, உனக்கு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கச்சன் கேக்குறான். அதாவது அவனுக்கும் ஜெட்டுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு. ஆனா இப்ப சன் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, அவனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. அவன் என்ன சொல்றான், இப்ப ஜெட்டை என்கிட்ட சொல்லணும்னா அவன் சொல்லியிருப்பான், அவனே சொல்லலைன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா அவனுக்கு இருக்காது. ஸோ அவனோட பாஸ்ட் லைஃப் அது அவனோட பாஸ்ட், அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது, இனிமே ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ அதை பத்தி மட்டும் தான் நான் கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்ல கச்சன் அவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்புறம் அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மாஸ்டர் அவங்க எல்லாரும் மேலேயும் என்னமோ ஹோலி வாட்டர் மாதிரி என்னமோ தெளிச்சு விடுறான். அப்புறம் அங்க இருந்த 2 காரும் கிளம்புது. ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கார் கிளம்புது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒயிட் கலர் கார் கிளம்புது. அதெல்லாம் மேல இருந்து அந்த ரம்பியும் பேய் பார்த்துட்டு தான் இருக்குது. அந்த ரெட் கலர் காரை பார்த்துட்டு, அது இல்ல இந்த ஒயிட் கலர் காரு அப்படின்னு அந்த ஒயிட் கலர் காரை ஃபாலோ பண்ண சொல்லுது. அப்ப அந்த ஒயிட் கலர் காருக்குள்ள சன்னும் கெம்மும் உட்காந்துருக்காங்க. அந்த கார் போன கொஞ்ச நேரத்திலே அந்த பேய்ங்க அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கெம் அதை பார்த்துடுறான்.
அவன் வந்து சீக்கிரமா போ, அந்த பேய்ங்களாம் நம்மள ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்ல, சன்னு இருக்கான்ல அவனும் கொஞ்சம் லைட்டா பயந்துடுறான். அவன் முகத்தை பார்த்தாலே அவன் பயப்படுறான்னு நல்லா தெரியுது. அப்ப கிம் பக்கத்துல இருந்து அவனோட கையை பிடிக்கிறான். நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி. நேற்று இவங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சீன் காட்டுறாங்க. அப்ப மாஸ்டரு சொல்றான், எப்படி அந்த ரம்பியங் வந்து கெம்மை தேடிக்கிட்டு பின்னாடி வரும், ஸோ அந்த ரம்பியங்க வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப நைட்டு மிட் நைட் ஆகுற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரம்பியங்க நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவளோட டைமை வேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காகத்தான் இப்ப நான் கச்சனையும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னுட்டு. இப்ப கெம் கெம்மு யாரு அப்படின்னு சொல்லி அந்த பேய்க்கு கன்ஃபியூஸ் ஆகணும். அதுக்காக கெம்மு மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்ல, கெம்மு மாதிரி நடிக்கிறதுக்கு தான் அவங்க ஜெட்டை கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப கார்ல சன்னு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது ஜெட்டு தான். ஆனா நமக்கு பாக்குறதுக்கு, நமக்கு அந்த ரம்பியும் அந்த பேய்க்கெல்லாம் பாக்குறதுக்கு அது கெம் மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் வந்து மாஸ்டர் தான். மாஸ்டர் தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரம் போட்டிருக்கான் போல. கெம் மாதிரி ஜெட்டை இந்த கார்ல அனுப்பி வச்சுட்டு மாஸ்டரு கெம்மை கூட்டிட்டு வேற எங்கேயோ போயிட்டான் போல. இங்க பேய்ங்க இவங்களை ஃபாலோ பண்ண இவங்களுக்கும் பயமா தான் இருக்குது. இருந்தாலும் கச்சன் இவனுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிரைவ் பண்ண சொல்லி கொடுத்தால, அதே மாதிரி சென்னவனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா டிரைவ் பண்றான். ஃபர்ஸ்ட் பேய்ங்க தானே பின்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆகுது, அந்த பேய்ங்க பக்கத்துல போற கார்ல ஒரு ஆளுடைய மேல வந்துடுச்சு. ஸோ இப்ப அந்த காரு இவங்களை ரொம்ப ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணுது. வெறும் பேய்ங்கன்னா இவங்களால சமாளிக்கலாம், வண்டி இவங்க பின்னாடி ஓவர்டேக் பண்ணதால இவங்களால சமாளிக்க முடியல. அவன் மெயின் ரோட்டை தாண்டி வேற ஒரு பக்கம் வந்துடுறான். அங்க ஒரு பிரிட்ஜு கிட்ட வந்து நிற்கும் போது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரும் பின்னாடியே வருது. ஒரு இடத்துக்கு மேல அவங்களால போக முடியல. ஏன்னா அந்த பிரிட்ஜு ஃபுல்லா நிறைய பேய்ங்களும் நிறைய ஸ்கூட்டி டூ வீலர் எல்லாம் நிக்குது. அதை தாண்டி அவங்களால போக முடியல. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேய்ங்க இருக்குது, மனுஷங்க உடம்புலயும் நிறைய பேய்ங்க இருக்குது. அப்ப காருக்குள்ள இருந்து சன்னன் ஜெட்டி இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்க அந்த ரம்பியும் அங்க வரான். ரம்பிங்க பார்த்ததுமே ஜெட்டு பயப்படுறான். ஜெட்டு பயப்படுறத பார்த்துட்டு சன்னு கேட்கறான், ஏன்னா சன்னால தான் பேயை பார்க்க முடியாதுல்ல, என்ன வந்துட்டால அப்படின்னு கேட்க ஜெட்டு ஆமான்னு சொல்றான். அந்த இடம் ஃபுல்லா ஒரே பேயா இருக்காங்க. அப்ப இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கார்ல இருந்து பின்னாடி இருந்து ஒரு பேய் இறங்கி வருது. அப்ப இவங்க ரெண்டு பேருமே காரை விட்டு இறங்குறாங்க. ஆனா இப்பயே அவங்க எல்லாரோட கண்ணுக்கும் ஜெட்டு வந்து கெம் மாதிரி தான் தெரியறான். அப்ப ரம்பியங் கேக்குறா, இதுதான் அவங்களோட பிளானா, இவ்வளவு மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க. ஏன்னா ரம்பியங் வந்து இப்பயும் ஜெட்டு கெம்முன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவ வந்து கெம்மோடைய உயிரை எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவளால எடுக்க முடியல. ஏன்னா அவளால கெம்ம தானே இது பண்ண முடியும், இதுதான் ஜெட் ஆச்சுல்ல. அது மட்டும் இல்லாம கெம்முன்னு அமைதியா தானே இருப்பான். ஆனா ஜெட்டு வேணும்னே ரம்பியம் கிட்ட வாயாடிக்கிட்டே இருக்கான். ஸோ அவளுக்கு லைட்டா ஒரு மாதிரி டவுட்டாவும் இருக்குது, என்ன நடக்குது இங்க, கெம் இந்த மாதிரி பேச மாட்டானே அப்படின்ற மாதிரி பார்க்க, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் ரொம்ப தைரியமா பேசுறாங்க. அதுக்கு ரம்பியுங்க இப்ப பாரு அப்படின்னுட்டு அங்க நிறைய டூ வீலர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டூ வீலர்ஸ்ல அவங்களை இடிக்கிற மாதிரி பக்கத்துல போக அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்ப வேற வழி இல்லாம ஜெட்டு உண்மையை ஒத்துக்கிறான், அவன் ஜெட்டு தான் கெம் இல்ல அப்படின்னு. அப்ப ரம்பியுங்க செம்மையா கடுப்பாயிடுது, என்ன தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்திருப்பீங்க அப்படின்னு ரம்பியுங்க செம்மையா கடுப்பாகுது. அப்ப பின்னாடி ஒரு பேய் இருந்துச்சுல்ல, கார்ல இருந்து இறங்குச்சுல்ல, அந்த பேய் ஜெட்டோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. இந்த சன்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சன்னோட கை ரெண்டு பேய்ங்க பிடிச்சிக்குது. அவனால போய் ஜெட்டுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாது. அவனை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இங்க சன்னு அழுகுறான். ஆனா அந்த பேய் விடாம ஜெட்டோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. ஜெட்டுக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுது. அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ போறான். அப்ப சன்னு சொல்றான், கெம் இங்க இல்ல, மாஸ்டரை கெம்மை கூட்டிட்டு வீட்டுல தான் தனியா இருக்கான் அப்படின்னு சொல்லிடும். ரம்பியங்களோட பவரை யூஸ் பண்ணி பார்க்க ஏதோ கார் தெரியுது. அதுக்கப்புறம் மாஸ்டரும் கெம்மும் வீட்டுல இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே ரம்பியங் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவ கூடவே அங்க இருக்கிற மற்ற பேய்ங்க அதுங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த மனுஷங்க உடம்புல பேய் வந்துச்சுல, அவங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப சன்னை மட்டும் ஜெட்டை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனால முடியல, அவன் எந்திரிக்கவே மாட்டான். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஜெட்டு கண்ணை திறக்கிறான். அவன் கண்ணு ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்குது, அவன் உடம்புல பேய் வந்த மாதிரி இருக்குது. அப்ப அவன் பக்கத்துல போய் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சன்னு பார்க்க ஜெட்டு சன்னோட வயிற்றுல ஒரு குத்து குத்துறான். அப்புறம் ஒன்னா போலாம் அப்படின்னுட்டு ஜெட்டு சன்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டே அந்த பிரிட்ஜில இருந்து கீழே குதிச்சிடுறான். அப்புறம் அந்த ரம்பியம் இருக்கால, அவன் எங்க வீட்டுக்கு வரான். அங்க
கெமு மாஸ்டர் ஒன்றா இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. அவள் நினச்ச மாதிரியே கெமு மாஸ்டர் அங்கே இருக்காங்க தான். அப்போ அவளுக்கு கெமு மாஸ்டர் பார்த்து செம்மையாக கடுப்பாகுது. என்னை வீணாக அலைய வச்சுட்டீங்கல்ல, இப்போ உங்களை என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு அவங்க 2 பேரையுமே இப்படி வெட்டுற மாதிரி பண்ணுறான். அப்போ ஆனால் அவங்க 2 பேருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஏன்னா அங்கே உண்மையாலுமே கெம்மு மாஸ்டர் இல்லை. கெம்மு மாஸ்டர் அங்கே இருக்கிற மாதிரி 2 பொம்மையை மாஸ்டர் அங்கே செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். அப்போ அந்த பொம்மையோட தலை கீழே உடஞ்சி விழுந்துடுது. அப்போ மறுபடியும் ரம்பியும்க்கு செம கடுப்பாயிடுது. மறுபடியும் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு பார்க்க அந்த ரூமை சுற்றிலுமே சம்திங் என்னமோ மேஜிக் மாதிரி இருக்குது. அப்போ ஜெட்டோடைய அக்கா அங்கே தான் இருக்கான். மாஸ்டர் அவளுக்கு ஏதோ வேலை கொடுத்துட்டு போனாலும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவள் கண்ணுக்கும் ரம்பியும் தெரிய மாட்டாள். ஆனால் ரம்பியும் இங்கே செம்ம கடுப்பாகுது, மறுபடியும் நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு. அதே நேரம் இங்கே உண்மையாலுமே கச்சன் கூட காரில் போய்கிட்ட இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா மாஸ்டரோட மடியில் தான் கெம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கெம்மு கண்ணுக்கு தெரியாத மாதிரி மாஸ்டர் என்னமோ பிளான் பண்ணியிருக்கான் போல். அப்போ செம்ம கடுப்பாகுது மாஸ்டருக்கு. ஏன்னா உனக்கு வேறு காரே கிடைக்கலையா அப்படின்றான். ஏன்னா 3 பேர் போகிறதுக்கு 2 சீட் இருக்கு, காரை கூப்பிட்டு வந்திருக்கான்ல. அது கச்சன் என்ன சொல்கிறான், இதுக்காக எதுக்குடா ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு அவன் கிண்டலாக சொல்கிறான். அப்போ மாஸ்டரு கெம்மை பார்க்க கெம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு, ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு மாஸ்டர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் ரொம்ப ஹெவியாக இருக்கேனா, உனக்கு கால் வலிக்குதா அப்படின்னு கேட்க, அதுக்கு மாஸ்டர் அவனை ஒரு மாதிரி பார்த்து, அதாவது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல பக்கத்தில் கச்சனுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. டேய் ஒழுங்காக வண்டியை மட்டும் ஓட்டு அப்படின்னு மாஸ்டர் அவனை திட்டுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, ஆனால் எனக்கு எதுவும் ஆகலைன்னா அங்கே ஜெட்டுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஜெட்டு சாதாரண ஆள் கிடையாது, அவனால் கண்டிப்பாக அவனை காப்பாற்றிக்க முடியும், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அவன் இங்கேருந்து பத்திரமா போயிடலாம் அப்படின்னு சொல்ல கெம் லைட்டாக மாஸ்டர் மேலே சாஞ்சுக்கிறான். அதே நேரம் எங்கள் மேலே பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்தாங்கல்ல, தண்ணிக்குள்ளே விழுந்ததுமே சன்னு பக்கத்தில் வந்து ஜெட்டை கிஸ் பண்ணுறான். அப்போ அவங்களுடைய போன ஜென்மத்தோட ஸ்டோரி வருது. அதில் போன ஜென்மத்தில் ஜெட்டாக இருந்தால, அதான் டாக் அன்னைக்கு மேரேஜ், அவளை பார்க்கறதுக்கு ஜின்னு வந்திருக்கான். ஆனால் இவங்களோட லவ் மேட்ரு வீட்டில் தெரியும் போல, அதனால தான் டாக் இங்கே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டாவை வந்து ஜின்னு பார்க்க முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க போல. ஸோ ஜின்னு யாருக்குமே தெரியாமல் தான் அங்கே பார்க்க வந்திருக்கான். அப்போ டா சொல்கிறான், நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு அழுகுறான். நீ ஒன்றும் அழாத அப்படின்னு அவள் சமாதானப்படுத்துகிறான். இன்னைக்கு உன்னோட கல்யாணம் இல்லை, கல்யாணத்தன்னைக்கு நீ எப்படி இருக்கன்னு பார்க்க தான் வந்தேன், நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, என்னால் முடிஞ்சால் நானும் உன் கூடவே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு அழுக வருது, இவளுக்கு அழுக வருது. 2 பேரும் அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறான், இந்த உலகம் இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு உலகத்தில் நம்மள மாதிரி சேம் ஜெண்டர் பீப்புள் கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சா அங்கே நம்ம இருக்கணும், அங்கே நம்ம பிறந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜின் சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு உலகம்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல. ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஒன்று சேருவோம் பாரு அப்படின்னு சொல்ல 2 பேருக்குமே அழுக வருது. அப்போ யாராச்சும் வராங்களா அப்படின்னு ஜின்னு திரும்பி பார்த்துட்டு பக்கத்துலேருந்து டாவை கிஸ் பண்ணுறான். அந்த ஃப்ளாஷ்பேக் முடியும் போது இங்கே ஜெட்டை வந்து சன் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் சனுக்கு அது மேலே மூச்சு அடக்க முடியல போல், அவனுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. அப்போ தான் ஜெட்டு கண்ணு முழிக்கிறான். ஜெட்டு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது சன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜெட்டோடைய உடம்புல பேய் இருந்ததாலே என்னவோ அவனுக்கு எதுவுமே ஆகலை. அவன் எப்படியோ சன்னை வெளியில் கூப்பிட்டு வந்து அவனை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் சன்னி எந்திரிக்கவே மாட்டான். ஜெட்டு ரொம்பவே பயந்துடுறான். எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவனை எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த உலகத்துல நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி அவன் அழுதுகிட்டே இருக்கான். அப்போ சன்னு கண்ணை திறந்துடுறான். அவன் கண்ணை திறக்கும்போது ஜெட்டு அழுதுகிட்டே இருக்கான். சாரி, நான் ரொம்ப கவலைப்பட வச்சிட்டேன் போலையே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஜெட்டு மறுபடியும் அழுகுறான். அப்போ சன் சொல்கிறான், நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்த லவ் ஸ்டோரியை நம்மளே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜெட்டு பக்கத்தில் வந்து சன்னை கிஸ் பண்ணுறான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதே நேரம் எங்கள் ரம்பியும் இந்த ரூமுக்கு வந்திருக்கால, அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அவள் இருந்த கோபத்தில் ஜெட்டோடைய அக்கா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்குறான். மறுபடியும் அவளோட பவரை யூஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவளால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே அவளால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல.
அப்புறம் கடைசியில மாஸ்டரே அவளை கூப்பிடுறான். நான் இங்க இருக்கிறேன், வா நம்மளுடைய கணக்கை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க போல. பார்த்தா அது காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. அந்த கோயிலை சுத்தியும் கயிறெல்லாம் கட்டி வச்சிருக்குது. கச்சன் அவங்க 2 பேரையும் அங்க விட்டுட்டு அவன் எங்கேயோ போறான். அப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு மாங்க் வந்தார்ல, அந்த மாங்க் அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல போய் இவங்க 2 பேருமே எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்றான். அதுக்குள்ள ஏதோ ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது. அது அந்த இங்க இருந்த இடத்துல ஒரு காடு இருந்துச்சுல, அந்த காட்டுக்குள்ள ஒரு நாகராஜா மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து மாஸ்டருக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு இவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குன்றதுக்காக. ஆனா இது நமக்கு தேவைப்படாம இருந்தா நல்லது. அதாவது அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக கூடாது, அதுக்கு முன்னாடியே எல்லாம் நல்லபடியா நடந்துடணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுடைய பர்த்டே வரப்போகுது இல்ல, ரம்பி இங்கதான் வந்துகிட்டு இருப்பா அப்படின்னுட்டு அவன் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன ஆனாலும் சரி, நீ இந்த கயிறுல இருந்து வெளியில மட்டும் வந்துடாத அப்படின்னுட்டு மாஸ்டர் வெளியில போறான். அப்ப அந்த மாங்க் இருக்காருல்ல, அவர் என்னமோ ப்ரே பண்றாரு. மாஸ்டர் அந்த கயிறை விட்டு வெளியில வந்து ரம்பியும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப மாஸ்டர் நினைச்ச மாதிரியே ரம்பியும் அங்க வந்துடுறான். செம்ம கடுப்பா வந்திருக்கான். ஏன்னா மாஸ்டர் அவளை ஏமாத்திட்டால 2 டைமு. ஸோ வந்ததுமே ரொம்ப கோவமா கெம்மு பக்கத்துல கெம்மு பிடிக்கிறதுக்கு போறான். ஆனா கெம்மு தான் அந்த வளையத்துக்குள்ள உட்காந்துருக்கால. ஸோ அதை தாண்டி அவளால உள்ள போக முடியல. ஸோ ரம்பியம்க்கு செம்மையா கடுப்பாகுது. என்ன ஆகுது அப்படின்னு ரம்பியம் ட்ரை பண்ணி பாக்குறான். பார்த்தா உள்ள ஒரு மாங்க் உட்காந்துருக்காருல, அவரு தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அவளுக்கு இன்னும் கடுப்பாகுது. இந்த மாங்கை வேற கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? அப்புறம் அந்த மாங்கை பார்த்து, வீணா எங்க பிரச்சனைக்கு நடுவுல நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா மாங்க் அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரம்பியும் கடுப்பாயிட்டு போய் மாஸ்டரை என்னமோ பண்றதுக்கு ட்ரை பண்றான். அப்ப மாஸ்டர் வேணும்னே அவளை கடுப்பேத்துறதுக்கு, நீ ஆல்ரெடி தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்ல, நான் எங்க தோத்து போனேன் அப்படின்னு ரம்பியும் சொல்றான். இந்த இடத்துக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கீ, அதுலயே உனக்கு தெரியலையா, உன் கூட எந்த பேயுமே வரல பாரு. நான் இங்க பக்கத்துல இருக்க எல்லா ஆவிங்களையுமே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன். ஸோ யாராலும் இப்போ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ரம்பியும்க்கு செம்ம கடுப்பாகுது. அதே நேரம் மாஸ்டர் அங்கிருந்து மறைஞ்சு போய்கிட்டு இருக்கான். அப்ப மறைஞ்சு போயிட்டா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா அப்படின்ட்டு ரம்பியும்க்கு செம்ம கடுப்பாகுது. ஆனா கரெக்டா மாஸ்டரை பிடிச்சிடறான். மாஸ்டரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ட்ரை பண்றான். அப்ப மாஸ்டருக்கு என்னமோ ஆகுது. அவனுடைய பவரை ட்ரை பண்றான். அவனுக்கு தான் அந்த நாகராஜா ஏதோ சம்திங் பவர் கொடுத்து அனுப்பியிருக்கான்ல, அதை வச்சு அவனால முடிஞ்ச அளவுக்கு ரம்பியும் கிட்ட ஃபைட் பண்ண ட்ரை பண்றான். இப்ப ரம்பியும் பக்கத்துல இருந்து மறுபடியும் மாஸ்டரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க, அப்ப மாஸ்டர் ரம்பிங்கோட கையை பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்றான். ரம்பிங்க்கே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா மாஸ்டருக்கு பவர் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஏன்னா அந்த காட்டுல இருந்து அந்த நாகராஜா பவர் கொடுத்தார்ல, அந்த பவர் தான். அப்ப ரம்பிங்க கீழே விழுந்துடுறான். அப்ப கச்சன் எங்க இருந்தோ பெல் அடிக்கிறான். அதாவது நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இப்ப கெம்முக்கு 21 வயசு ஆயிடுச்சு. ரம்பியும் கீழே விழுந்துடுறான். அப்ப மாஸ்டர் அவளை பார்த்து, 12 மணி ஆயிடுச்சு, இதோட அவனுக்கு 21 இயர்ஸ் ஆயிடுச்சு, இனிமே நீ அவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்றது, என்னுடைய சாபத்தை எனக்கே எதிராக யூஸ் பண்றியா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான், நீ சொன்னதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீ இங்கிருந்து போயிடணும், நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனா ரம்பிங் அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி சத்தம் வருது. பார்த்தா அங்க யாரோ நிறைய பேர் வர மாதிரி இருக்குது. அங்க பக்கத்துல எந்த ஆவியுமே இல்லைன்னு தானே மாஸ்டர் சொன்னான். பார்த்தா அங்க நிறைய ஆவிங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ரம்பிங் சொல்றான், இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்கு. ஸோ அங்க இருந்த ஆவிங்களெல்லாம் இப்ப ரம்பிங் வந்து அவளுடைய பவருக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்ப அந்த ஆவிங்க எல்லாருமே மாஸ்டரை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப ரம்பிங் சொல்றான், 12 மணி ஆனா அவனுக்கு 21 வயசு ஆயிடுமா? யாரு சொன்னது? அவன் பிறந்தது காலையில 6 மணி தான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா காலையில 6 மணி வரைக்கும் அவங்க தாக்கு பிடிக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான், இப்ப மாஸ்டர் அவங்க காலி பண்ணிடுவாங்க போல. ஆல்ரெடி எல்லா ஆவிங்களுமே மாஸ்டரை பிடிச்சுக்கிட்டாங்க. இங்க கெம்முக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மாஸ்டர் என்ன பண்றாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு பாக்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு இந்த எபிசோட் அப்லோட் பண்றேன், இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் காணும்னு சொல்லி பார்க்காதீங்க. இனிமே வரனால நான் டெய்லி ஒவ்வொரு எபிசோடும் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.